like I'm floating in. Break out, I've got to see. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஊட்டியை விட்டு கிளம்பியாச்சு. மாசினங்குடி தான் போகுது, மசினங்குடி. ஸோ ப்ரோ தான் நம்மளுக்கு வந்து இந்த ரூம் அழகான இந்த சர்ச்சில் நம்ம அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் விட்டாங்க. உண்மையில் நல்லா இருந்துச்சுங்க. இனிமேல் எங்கேயுமே ரூம் கிடைக்கல வெக்கேஷன் டைம்ன்றனால. ஸோ 2 ப்ரோ தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஸோ அப்படியே நம்ம அப்படியே பக்கத்தில் எங்கேயோ டேம் இருக்குன்றாங்களாங்க. ஸோ அப்படியே அங்கே பார்த்துட்டு அப்படியே மேலே ஊட்டி போய்ட்டு அப்படியே நம்ம கோயம்புத்தூர் போயிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட பிளானு. சரிங்க வாங்க அப்படியே நம்ம கிளம்பிடலாம். ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். கிளம்ப போகிறோங்க. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா மழை வருதுங்க. ஸோ மழை வந்துச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ விலாக் எடுக்கிறது கஷ்டம்தான் மழை வந்துச்சுன்னா. சரிங்களா, நம்ம அடுத்த மேக்ஸிமம் வந்து மழை இல்லாமல் நல்லா ஒரு நல்லா பீஸ்ஃபுல்லாக போகிற மாதிரி நம்ம பார்ப்போங்க. சரிங்களா, சரி ஓகே பார்ப்போம். ஸோ மழை நிற்கிதா என்னென்னு. சரிங்க, இனி நம்ம அப்படியே கிளம்புறோம். சரி ஓகே ப்ரோ, பாய். அப்படியே பார்த்துட்டு நம்ம ப்ளூ ஏஞ்சல் தான் நிற்கிறான். எனக்குள்ளே ஏதோ மாயா டேம்னு ஒரு டேம் இருக்காங்க. ஸோ அந்த டேம் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம். சரிங்க, இனி வந்து நம்ம அப்படியே வந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாயா டேம்னு இந்த சர்ச் தாங்க நம்மளுக்கு பாதுகாப்பாக இருந்துச்சு. ஓகே, ஐஜி சர்ச், தேங்க்யூ காட். சரி ரைட்டு, எந்த சாமியாக இருந்தானே நம்மளுக்கு எல்லா சாமியும் நல்லது செஞ்சால் நல்ல சாமி தான். சரி ரைட்டுங்க, நீ நம்ம அப்படியே மாயா டேம் போவோங்க. ஸோ லைட்டாக வந்து மழை பெய்யுது. இப்படியே இருந்துச்சுன்னா கூட அப்படியே கிளம்பிடலாம் ஆமாம். பட் ரொம்ப பெஞ்சுன்னா தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 4-5 எபிசோடு போட்டிருப்பேங்க. ஸோ நம்ம எங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வரோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட பெங்களூர், மைசூர், இப்போ வந்து ஊட்டி சைடு இருக்கோங்க. சரிங்களா, நம்ம வந்து ஒரு 3 டேஸ் ட்ரிப்பில் இருக்கோம். ஸோ இது வந்து 3rd டே. ஏற்கனவே வந்து 2 டேஸ் ட்ரிப்பு வந்து அநேகமாக ஒரு 2-3 எபிசோடு வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து பாருங்கள். சரிங்களா, சரி பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். சரி ஓகேங்க, இப்போ வந்து நம்ம வந்து ஹாய் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மாயா டேம் தாங்க போகிறோம். ஸோ மாயா டேம் போயிட்டு அப்படியே அங்கே எங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ மாயா டேம் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து அப்படியே ஊட்டிங்க. ஸோ ஊட்டியில் அப்படியே போய் ஊட்டி ஒரு நாள் கூட நான் போனதே இல்லைங்க. ஸோ நம்ம நல்ல வேலை இவங்க வந்து நைட்டு இங்கே நம்மளுக்கு ஸ்டே பண்ண முடியாமல் மட்டும் போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டேரெக்டாக கோயம்புத்தூர் தான் போயிருப்போம். இங்கே ஊட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாமவே போயிருக்கோம். இங்கிட்டு தானே சொன்னா? எங்கிட்டா? எப்படி தெரியும் உனக்கு? மேப் போட்டிருக்கியா? பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஓ ரைட் நம்ம இப்படி வந்தனால நம்மளுக்கு பக்கமாக தெரியும். ஸோ மாயா டேம் இதில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம போய் பார்ப்போம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, நான் வந்ததுக்கு எதுவுமே இல்லாமல் போகக்கூடாதுங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்துட்டு ஓரளவுக்கு மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டு பார்த்துட்டு நம்ம வீடியோ ஃபுட்டேஜும் ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டு அப்புறம் போகணும். ஸோ அதுதான் நல்லாவும் இருக்கும். சரிங்களா, ஸோ நம்ம போகிற வெளில ஏதாச்சும் ஸ்பெஷலாக இருந்தால் அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாங்க. இப்போதைக்கு எதுவும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. செம்மையாக இருக்குங்க பார்த்தீங்களா. அது நல்ல மழை வேறையா, நல்லா ட்ரிஸ்லிங் ஆகி நிற்கிதா, அப்படியே பச்சை பசேண்டு சூப்பராக இருக்குது. எங்கிட்ட ஒன்று ஸ்ட்ரைட்டா எப்படி இருக்கு பாருங்க. நம்ம ஆனால் வண்டி இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ தூரம் வருவோம்னா நான் ஒரு நாள் கூட நான் நினச்சி பார்க்கல. இவ்வளோ தூரம் ஒரு 3 டேஸ் ட்ரிப்லாம் நான் என்றைக்குமே போட்டது கிடையாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதுவும் நம்ம சோலோவாக ஐ மீன் நான் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணி தனியாக வந்துக்கிட்டு இருக்கேன்ல. ஸோ அந்த இதை சொல்கிறேன். உண்மையிலே இதுதாங்க ஃபஸ்ட் டைமு. நல்லா ஜில் கிளைமேட்டுங்க, சூப்பராக இருக்குங்க. தீராத ஆசை தீராத எல்லாமே
நான் யானையை எங்கேயாவது பார்த்துடலான்னு பார்க்குறேன், ஒரு இடத்துல கூட யானை வர மாட்டேது. மான் பார்த்துட்டேன். ஸோ யானையை என்ன பார்க்கணும், யானை மட்டும் பார்த்தா நான் மேலே சூப்பருங்க. விளாகிங் எவ்வளோ கெத்தாக இருக்குன்னு தெரியுமா? சரி, வந்ததுக்கு யானையை பார்த்தாச்சுரா சூப்பர்ரா அப்படின்னு. யானை எங்க இருக்கு? யானை யானை மேங்க்ஸ் மேங்க்ஸ் மங்கி. சரிங்க. ஸோ ஊட்டியிலே எத்தனை எபிசோடு வரப்போகுதுன்னு தெரில, பார்ப்போம். நம்ம மரவாக்காண்டி டேம் இங்கே தானா? மரவாக்காண்டி டேம் உள்ளே போகலாமா? உள்ள நோ என்ட்ரி, ப்ராஹிபிட்டட் ஏரியா. இல்லாட்டி உள்ளே போயிட்டு வந்துடலாம். ஏதோ ஸ்டேஷன் இருக்குங்க, தமிழ்நாடு மதுமலை புலிகள் காப்பகம். ஸோ ஜீப்பில் தான் போகிறாங்க. ஸோ ஜீப்லலாம் அங்கிட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ நைட் இந்த மாதிரி ரோட்டில் தாங்க போன எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். என்ட்ரி ஒன்லி ஃபார் லோக்கல் பீப்புளா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்தோம்லங்க, அது ஃபுல்லாமே இந்த மாதிரி ரோடு தான். ஆனால் அள்ளு விட்டுருச்சு எனக்குலாம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோடுக்கு வந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சொல்லாட்டி இதை பார்த்துட்டு கூட அங்கே போய் பாருங்களேன். நல்லா என்ன சொல்கிறது, பயத்தை வெளியே காட்டிக்காதடா செங்கோடான்ற மாதிரி அப்புறம் இருந்துச்சு. வரும்போது நல்லா த்ரில்லாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குங்க. இவங்க எப்படி தொத்திக்கிட்டு போகிறாங்கண்ணா. கொஞ்சம் பொறுமையாகவே போவோம். ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் ஏதாச்சும் பார்த்துக்கிட்டே போகலாம், சல்லுன்னு போவோம். அதான் தெரியுது பாருங்க. எத்தனை மானு? 2-3 மானு. ஓடிடுச்சு. சரிங்க, நம்ம அப்படியே கிளம்பலாம். சரிங்க, இந்த மாதிரி போகிற வழியில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் பார்த்துட்டே போகலாம். யானை அந்த மாதிரி ஏதாச்சும் பார்க்கணும்னா சார்? மானு எங்கே இரு செமையாக இருக்குல்ல. எப்படி இந்த மான் எப்படி அதுவாக உருவாகுறதா இல்லை உள்ள காட்டுக்குள்ளே விடுவாங்களா? இந்த அடி எவ்வளோ மானு இங்கே இரு, கூட்டமா ஜம்முன்னு எவ்வளோ மான் பாரு. வா நிறைய மான் இருக்கு. நிறையா இருக்குடா மானு, குட்டி குட்டியா. சரிங்க, மான் தான் நிறையா இருக்கு. இன்னும் புலி சிங்கம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இருந்தால் பார்த்துக்கிட்டே போகலாம். ஏதாச்சும் காமிக்கிறேன், ஸ்டே டியூன். அடுத்த மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எல்லாமே ஜீப் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜீப்பு கிட்டத்தட்ட ஒரு 4-5 போயிடுச்சு பார்த்தேன். அதான் ஜீப் அந்த மலைக்குள்ளே ஏறுறதுக்கு யானையை கண்டா மிரட்டுவாங்க போல. ஜீப்னாலே அந்த மலைகளுக்கு தான் கரெக்டாக இருக்கும். நல்லா 4 வீல் டிரைவிங்கா சூப்பராக இருக்கும். மஹேந்திரா இன்ஜின். எல்லாம் கூட்டமாக போகிறாங்க. இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.
எல்லாம் சுற்றி காட்டி வருவாங்க போல். எவ்வளோ தூரம்டா காமிக்குது? 2 கிலோமீட்டரா? ரைட். இந்த மாயார் 2 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்க. ஸோ இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குங்க. நல்லா இருக்குது, சிம்பிளாக தான் இருக்குது. இந்த சைடு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப இதெல்லாம் இல்லை. மான் நிறையா இருக்குங்க. ஆனால் வந்து இங்கே நிறையா உட்காந்துருக்கு, மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நிறையா பெரிய பெரிய மான்லாம் இருக்குது. வா, பார்த்தீங்களா இல்லை எப்படி இருக்குண்ணே? சூப்பராக. நம்ம ஊர் என்ன சொல்கிறது, நம்ம ஊர் கருவலங்காடு எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது. சின்ன ரோடா அப்படியே சுற்றி 2 சைடு மலையும். சரி, நான் டேரெக்டாக டேம் போயிட்டு நான் உங்களுக்கு vlog பண்ணுறேங்க. என்ன அது எங்க இவங்க பின்னாடி போகிறத பார்த்து எனக்கு பயமாக போச்சுங்க. என்னடா அது திடீர்னு பின்னாடி போகிறாங்களேன்னு. என்ன இது? ஸோ எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் இருக்கா? என்னது ப்ரோ? என்ன இருக்கு? யானை இருக்கு. எங்கே இருக்கு? அது காணுங்க. யானை இருக்கு அந்த கடைசிலையா? எங்கே ஏதோ யானை இருக்குன்றாங்க. இருக்கான்னு பாரு. உட்காரு. எனக்கு அந்த டிரைவர் பின்னாடி போகிறத பார்த்து பயமாக போச்சு. என்னடா வண்டி எடுத்து பின்னாடி போயிட்டுருக்காங்கண்டு. இல்லைடா, யானை எங்கே காணோம். சும்மா ஷோக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சும்மா அந்த வர்ற இது விசிட்டர்ஸ் இது எந்தூசியாஸ் பண்ணுறதுக்கு யானை இருக்குன்னு. இங்கேயும் ரூம்லாம் இருக்குங்க. ஏய் டோன்ட் அட்டாக் ஹிம். இங்கே பார்த்தியா அட்டாக் பண்ண போகுது. என்ன கிட்ட போய் அட்டாக் பண்ணல. பா தோ அநேகமாக டேம் கிட்ட வந்துட்டோம் தான் நினைக்கிறேங்க. இல்லையா? வந்தாச்சு, டேம் கிட்ட வந்துட்டோம். பாருங்க எத்தனை பேர் இருந்தால் அந்த வண்டி இருக்குது பார்த்தீங்களா. மாயர் டேம். இதுதான் மாயர் டேமாங்க. இதுதான் டூரிஸ்ட் ஸ்பாட்டா? ஓ அந்த இருக்குது பாரு, அங்கிட்டிருந்து வந்துச்சுல. இதான் போல். டேமுக்கு எப்படி போகிறது? இதான் டேமேவா? இதான் டேமா? மாயா டேமுக்கு வந்தாச்சுங்க. சரி இதான் மாயா டேமா? சரி இப்படி இருக்குது பாருங்கள். நல்லா நான் கூட டேம்னா நல்லா பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா சின்னதாக இருக்குது. சரி ரைட், ஓகே. ஸோ ஸோ இந்த விலாக் வந்து இதோட வந்து அநேகமாக வந்து எண்டாகுதாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மசினங்குடி வந்து இங்கே தாங்க. மசினங்குடி மாயர் டேம் வந்து இதாங்க. ஸோ நான் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நிறையா பெருசாக இருக்கும் அப்படின்னு. பார்த்தா சின்னதாக இருக்குது. சரி வந்ததுக்கு மானுங்கள்லாம் பார்த்துருக்கோம், அந்தளவுக்கு ஒர்த்து தாங்க. சரிங்களா? சரி ஓகேங்க. ஸோ வந்து இதே வந்து நெருக்கி வந்து 10 மினிட்ஸ் ஆகிருக்கும். ஸோ மாசினங்குடி அப்படின்னு வந்து சரிங்களா. ஸோ அங்கிட்டு போய் நெக்ஸ்ட் vlog வந்து அநேகமாக வந்து ஊட்டியாக தாங்க இருக்கும். சரிங்களா? ஸோ சேனலுக்கு புதுசாக தான் மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ until then it bye from Mack Dinesh. ஸோ stay tuned. ஸோ இதோட வந்து இந்த vlog வந்து எண்ட் பண்ணிக்கிறேன்.